ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐஸ் பிரியாணி சேனலில் பட்டன் மஷ்ரூம் ட்ரை ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டன் மஷ்ரூம் 200 கிராம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இந்துப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், புதினா இலை ஒரு 10 இலை, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ நான் அந்த இரும்பு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிக்குது. வெங்காயம் சேர்க்குறேன். இது ஒரு மிதமான தீயில 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயத்தோட நிறம் மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். புதினா இலை, கருவேப்பிலை இதையும் சேர்த்துடலாம். இது மேலும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூளும் சேர்த்துடுறேன். எல்லா மசாலா பொடிகளையும் சேர்த்தாச்சு. நான் இங்கே மேலே ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இதை ஒரு குறைவான தீயில வச்சு நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். அப்புறம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 3 நிமிஷம் நல்லா குறைவான தீயில நல்லா சுருள வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம காளான் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. குறைவான தீயில தான் செய்யணும். இப்போ உடனே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த காளான் கொஞ்சம் தண்ணி விடும். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், காளான் நல்லா குழப்பாயிடுச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இதுலேருந்தே தண்ணி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம என்ன கொஞ்சம் சேர்த்துடலாம். எனக்கு நான் முதல்ல சேர்த்த உப்பே கரெக்டாக இருக்குது. அதனால நான் மேலே சேர்க்கலை. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். குறைவான தீயில தான் இருக்கணும். கொஞ்சம் இடையில திறந்து பார்த்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் நடுவுலேயே ஒரு தடவை திறந்து இதை கிளறி விட்டேன். பாருங்க, நல்லா எல்லாம் சுருள வதங்கிருச்சு. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை. இதில் இருந்த தண்ணியிலேயே நல்லா இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீப் ஃப்ரை வரும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட நான்ஸ்டிக் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூறேன். ரொம்பவே டேஸ்டியான பட்டன் மஷ்ரூம் ட்ரை ஃப்ரை தயார் பண்ணியாச்சு. இதை நான் இன்னைக்கு திணை தேங்காய் பால் புலாவ் ரைத்தா கூட சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன். இந்த பட்டன் மஷ்ரூம் ட்ரை ஃப்ரை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.